உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தர்மஸ்தலாவில் கால் வைக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே கன்னிவெடி. இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது எஸ்ஐடி. சைட் 13 குழி தோண்டக்கூடிய பணிகளில் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க எஸ்ஐடி அண்ட் ஒர்க்கர்ஸ். போலீஸ் திடீரென்று 3 இடங்களில் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சிலர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. ஜெயந்த் ஒரு மலையாளி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தர்மஸ்தலாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வாங்க இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். தர்மஸ்தலா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி கட்டத்தை நெருங்கிய நிலையில இருந்துகிட்டு இருக்கு. சைட் 13 தோண்டக்கூடிய பணிகளில் எஸ்ஐடி வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 6ஆம் தேதி டிஜிபி பிரணாப் முகர்ஜி ஒரு அர்ஜெண்டாக ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் பலகட்ட மீட்டிங்காக ஒவ்வொரு டீம் கூடயுமே டிஜிபி அவர்கள் மீட்டிங்கில் ஈடுபடுறாங்க. இது பெத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மீட்டிங்கில் டிஜிபி ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மல்டிபிள் மீட்டிங்குக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதன்கிழமை ஆகஸ்ட் 6ஆம் தேதியே சைட் 13 தோண்டி முடிக்கப்பட வேண்டும். 13ஆம் தேதி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை பேசியிருந்தோம். ஆனால் 13ஆம் தேதி சைட் 13 கையே வைக்கலை, தோண்டக்கூடிய பணிகள்லேயே ஈடுபடலை. இந்த சைட் 13 தோண்டாமல் போனதற்கான காரணம், தாமதத்திற்கான காரணம் என்ன? அதே நேரத்தில் புதிதாக ஒரு சைட் தோண்டப்பட்டிருக்கு. இது குறித்து தான் அந்த மீட்டிங்கில் டிஜிபி விவாதிச்சிருக்காங்க. புதிதாக ஒரு குழி அப்படின்னா சைட் 11 தோண்டும் போது தான் விசில் புலவர் அந்த 11க்கு அருகாமையிலேயே சில மீட்டர் தூரம் தள்ளி அந்த இடத்த ஒரு டார்கெட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதனால 11 பொறுத்த வரைக்கும் சில அடிகளோடு நிறுத்தப்பட்டு அந்த விசில் புலவர் கொடுத்த நியூ லொக்கேஷனில் குழி தோண்டக்கூடிய வேலைகள் போய்கிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா சைட் 11 அப்படிங்கிற நம்பர்ஸும் அந்த 11க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விசில் புலவர் சொன்ன நியூ லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 11A அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இந்த 11A சைட் 14 அப்படின்னு சொல்லி சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ 12 வரைக்கும் முடிவடைந்து விட்டது. நியூ லொக்கேஷன் சைட் 14 முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைட் 13 தோண்டக்கூடிய பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு, அந்த சைட் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு எஸ்ஐடி உடைய டிஐஜி எம்என் அனுச்சத் அவர்கள் விசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ரீசனுக்காக சைட் 13 தோண்டக்கூடியதில் தாமதம் ஏற்பட்டது அப்படிங்கிற ரீசனை நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைட் 13 பொறுத்த வரைக்கும் சேலஞ்ச் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது எளிதாக தோண்டக்கூடிய ஒரு சைட் கிடையாது. நம்ம 12 சைட் முடிச்சிட்டோம், அந்த நியூ லொக்கேஷன் முடிச்சாச்சு. ஆனால் அந்த 13வது பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங் அதிக அளவில் இருக்கிறது. இது அந்த மெயின் ரோடுக்கு அருகாமையில் க்ளோஸாக இருக்கிறதுனால லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். அந்த ரோடு வழியாக போக்குவரத்து பிரச்சனைகள் இங்கே தோண்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சைட் 13 வழியாக தான் மல்டிபிள் எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ், ஹை டென்ஷன் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாம் அந்த வழியாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ்களை அந்த லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் தான் சைட் 13 பொறுத்த வரைக்கும் நேற்றே இந்த ஏரியாவில் செக்யூரிட்டியை டைட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆன்டி நக்சல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் செக்யூரிட்டியை பாதுகாப்பாக பலப்படுத்துங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு இங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இறுதிக்கட்ட கடைசி லொக்கேஷன், கடைசி சைட் அப்படிங்கிறதுனால இதில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தோண்டக்கூடிய பணிகளில் எஸ்ஐடி டீம் ஒர்க்கர்ஸ் களத்தில் குதிச்சிட்டாங்க. இன்று மாலை இந்த சைட் 13 விசில் புலவர் அவர்கள் இங்கே அதிகமான சிதைக்கப்பட்ட பெண்களுடைய சடலம் புதைக்கப்பட்டதாக சொன்ன சைட் 13 என்ன கிடைக்க போகிறது, ஏதாவது கிடைக்காமல் போக போகிறதா அல்லது சொன்னது போல அங்கு எலும்பு கூடுதல் கிடைக்க போகிறதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அந்த பகுதியில் மக்கள் கூட்டமும் அதிக அளவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த எஸ்ஐடி டீம் ஜூலை 28 இருந்து களத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த எஸ்ஐடி டீம் இந்த எஸ்ஐடி டீமுக்கு எவ்வளோ செலவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கர்நாடகா கவர்மெண்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு அந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் அந்த எஸ்ஐடி டீம் மொத்தம் 260 பேர் அங்கே ஈடுபட்டு இருக்காங்க. இந்த 260 பேருக்கும் செலவு பெர் டே 2 lakhs செலவாகுது அப்படின்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் இந்த நேரத்தில் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த 260 பேரில் தான் எஸ்ஐடியை சேர்ந்த 26 ஆஃபீஸர்ஸ், 5 ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், 200 போலீஸ் ஸ்டாஃப், இவங்க எல்லாமே இதுக்குள்ளே தான் இன்க்ளூட் ஆகுறாங்க. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 2 லட்சம் ரூபாய் என்னென்ன காரணங்களுக்காக யார் யாருக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கும் ஸ்நாக்ஸுக்கும்
மட்டுமே 35,000 ரூபாய் செலவாகிட்டு இருக்கு. அக்கமடேஷன், அங்க வரக்கூடிய ஆபீசர்ஸ், ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் தங்குவதற்கு லாட்ஜ் அண்ட் அக்கமடேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 ரூபாய் ஒரு நாளைக்கு ஆகிட்டு இருக்கு. அங்க ஒர்க்கர்ஸ், குழி தோண்டக்கூடிய பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் செலவாகிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டாஃப், ஃபாரன்சிக் ஸ்டாஃப், இந்த எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்கள் வந்து போறதுக்கு ஃபியூல், எரிபொருள், பெட்ரோல், டீசல் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் செலவாகிட்டு இருக்கு. ஸோ ஃபாரன்சிக் டீமுடைய எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கு வந்து 4,000 ரூபாய் செலவாகிட்டு இருக்கு. டெம்பரவரி டென்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடியவங்க வந்து டெம்பரவரியாக டென்ட் அடித்து அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ அந்த டென்ட் அடித்து இருப்பதற்கு ஒரு நாளைக்கு சுமார் 3,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாய் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடக கவர்மெண்ட் வந்து இந்த நேரத்தில் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஜூலை 28ஆம் தேதி இந்த பணி துவங்கியது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 நாட்களை கடந்து இன்று 11 நாள். அப்போ 10 நாட்கள் முடிவடைந்திருக்கிறது அப்படின்னா இந்த தர்மஸ்தலா விவகாரத்துக்கு எஸ்ஐடி டீம் சுமார் 20 லட்சம் ரூபாயை நேற்று மாலை வரைக்கும் செலவு செய்திருக்காங்க. கர்நாடக கவர்மெண்ட் இந்த விஷயத்துக்காக 20 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த கர்நாடக கவர்மெண்ட் ரிப்போர்ட் மூலமாக தெரிஞ்சிக்க முடிகிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் அங்கே கிடைத்த விஷயங்கள், ஆதாரங்கள், அந்த எலும்புகள், போன்ஸ்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ஃபாரன்சிக் அனலைஸுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் டீம் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டுகள் அங்கே ஸ்பாட்டில் இருக்காங்க. அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் சைட் 11A கிடைத்த அந்த போன்ஸ் கிடைச்சிச்சு, ஒரு மண்டியோடு கிடைத்தது. சுமார் 115 பார்ட்ஸ் வந்து அங்கே கிடைச்சிச்சு. இதை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து டாக்ஸிக் இருக்கிறது, அதாவது ஒரு சில எலும்புகளில் விஷம் இருக்கிறது, விஷத்துக்கான கெமிக்கல்ஸ் வந்து அந்த எலும்புகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை தூக்கி போட்டிருக்காங்க. அங்கே ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸும் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்க்கும்போது அந்த எலும்புகளில் அந்த கெமிக்கல் வந்து பாய்சனுக்கான கெமிக்கல் படிஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி தொடர்புடைய போலீஸும் வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த போன்ஸ்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து கேஎம்சிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கக்கூடிய போன்ஸ்கள் எல்லாம் மொத்தமாக சேவ் பண்ணி வைக்கப்பட்டு அதன் பிறகுதான் ஃபாரன்சிக் டீமுக்கு நாங்கள் அனுப்புவோம் அப்படிங்கிற நிலையில தான் அந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இந்த கிடைத்த சைட் 6, சைட் 11A கிடைத்த போன்ஸ்கள், அந்த எலும்பு கூடுகள் எல்லாமே சேமித்து ப்ராப்பரான மெத்தடில் சேமித்து வைக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்ஸிக் பாய்சன் படிஞ்சிருக்கு, கெமிக்கல், அந்த பாய்சனுக்கான கெமிக்கல் இருக்கிறது அப்படிங்கிற தகவலை தெரிவித்தவங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ இதில் இந்த எலும்புகளில் அந்த கெமிக்கல்ஸ் இருக்கிறது அப்படின்னா ஒன்று வந்து அந்த எலும்புக்கு சொந்தக்கார பெண்மணியோ ஆணோ பெண்ணோ அவங்கள கொலை பண்ணுவதற்கு கொலையாளிகள் பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பாடியை, சடலத்தை டிஸ்போஸ் பண்ணுவதற்கு இந்த கெமிக்கலை போட்டு அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். இந்த கெமிக்கலை போடும்போது அந்த பாடி வந்து சீக்கிரத்தில் டிஸ்போஸ் ஆகும். இந்த அடிப்படையில் கூட இந்த கெமிக்கல் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு 2 காரணங்களை முன் வச்சிருக்காங்க. ஒன்று, இந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கை பொறுத்த வரைக்கும் கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டதா, அல்லது இறந்து போன சடலத்தை டீகம்போஸ் செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்களா? 2 கேள்விகள் இதில் கேள்விகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீம் அந்த எலும்புகளை ஆய்வுகள் செய்து கம்ப்ளீட்டாக முடித்து அவங்க ரிப்போர்ட் வெளியிடும் போது தான் இது என்ன அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். இப்படியான சூழ்நிலை தான் ஆகஸ்ட் 6ஆம் தேதி அந்த தர்மஸ்தலாவில் சைட் 12, சைட் 11A, அதாவது 14 பணிகளில் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்கும்போது தான் யூடியூபர்ஸ் அண்ட் மீடியா பர்சன் இவங்க மேலே அங்கே இருந்த பப்ளிக் வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இதில் யூடியூபர்ஸ் அண்ட் மீடியா பர்சன்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனே போலீஸ் வந்து இதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஏன்னா கூட்டம் வந்து பெரிய அளவில் க்ரௌடாக அந்த பகுதியில் இருந்துகிட்டு இருக்காங்க. கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு மைல்டாக வந்து ஒரு லத்தி சார்ஜை வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. அந்த லத்தி சார்ஜை வந்து 3 இடங்களில் பண்ணி தான் இந்த கிளாஷ், இந்த சண்டையை வந்து இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க போலீஸார். இதில் வந்து அந்த யூடியூபர்ஸ் அண்ட் மீடியா பர்சன் மேலே பப்ளிக் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவங்க வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க, ரூமரை, வதந்தியை பரப்புறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வைத்து தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த யூடியூபர்ஸ், மீடியா பர்சன்களை தாக்கியவர்களில் ஒரு சிலர் மீது எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன்ற தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க போலீஸார். இந்த நிலையில் தான் ஜூலை 17ஆம் தேதி துவங்க வேண்டிய பணி, அதாவது இந்த விஷயம் வந்த பிறகு ஜூலை 17 எஸ்ஐடி பணியை துவக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பேசப்பட்டது. ஆனால் இந்த சைட் குழி தோண்டக்கூடிய பணிகள் ஆகஸ்ட் 28 தான் துவக்கிறாங்க. இதற்கான காரணம் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதே போல கிரௌடா மக்கள் வந்து பெருமளவில் அந்த பகுதியில் கூடி இருந்ததுனால தான்
நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வரல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகுதி குறித்து அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்த உடனே, விசில் புலவர் தகவல்களை தெரிவித்த உடனே, அட்வொகேட் மஞ்சுநாத் இது போன்ற விஷயத்தை தெரிவித்த உடனே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலைகளில் ஈடுபடும் போதுதான் அந்த தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பெருமளவு கூட்டம் ஜூலை 17ஆம் தேதி கூடிட்டாங்க. அதனால எங்க எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எங்களால் இந்த பணியை துவக்க முடியல. உடனே வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு டைட் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தர்மஸ்தலாவில் அந்த சடலங்கள் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியை ஃபுல்லாக வந்து ஆன்டி நக்சல் ஃபோர்ஸை அதிக அளவில் இறக்கணும். ஏற்கனவே போலீஸ் அதிக அளவில் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. போலீஸை தாண்டி ஆன்டி நக்சல் ஃபோர்ஸை இறக்குவதற்கான ரீசன் இதுதான். அவங்கள இறக்கிய பிறகுதான் நாங்கள் வந்து ஜூலை 28ஆம் தேதி எங்களுடைய பணியை துவக்கிறோம். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி தற்போதைய நிலையில் எஸ்ஐடி தரப்பில் இருந்தும் தகவல்கள் பகிரப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் அட்வொகேட் மஞ்சுநாத் வந்து ஒரு முக்கியமான தகவலை, கருத்தை, செய்தியை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, எஸ்ஐடி ப்ராப்பராக தான் இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து எனக்கு இதில் ஒரு சில டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே சைட் 6, சைட் 11A, அதாவது 14, இதில் கிடைத்த மண்டையோடு, எலும்புகள், போன்ஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஆதாரங்கள், அதாவது துணிகள், செல்போன்கள், ஏடிஎம்கள், இந்த அடிப்படையில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் வந்து அழிக்கப்படலாம், அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் வந்து எனக்கு பெரிய அளவில் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதாவது இன்டைரக்டாக எஸ்ஐடி மீதும் நம்பிக்கை இல்லை. யாராவது ஒரு பிக் ஷாட் வந்து எஸ்ஐடிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து இது போன்ற வேலைகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை முன் வச்ச அட்வொகேட் மஞ்சுநாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் நேரடியாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து உள்ள வரணும். கோர்ட்டும் வந்து நேரடியாக இதை கண்காணிக்கணும். இந்த அடிப்படையில் நடைபெற்றால் தான் இதில் வந்து தவறுகள் எதுவும் நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் கோர்ட் தலையிட சொல்லி அட்வொகேட் மஞ்சுநாத் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் ஜெயந்த், ஏற்கனவே செகண்ட் ஐ விட்னஸ். இந்த ஜெயந்த் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர் அல்ல. இவர் ஒரு மலையாளி. மலையாளி அப்படிங்கிறதுனால தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய புனிதமான ஒரு விஷயத்தை அவதூறு பரப்பக்கூடிய வேலையில் ஜெயந்த் இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெயந்துக்கு எதிராக விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவில் வைக்க தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில் ஜெயந்த் வந்து வெளிப்படையாகவே தெரிவிச்சிட்டாரு, என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து மலையாளிகள் தான், கேரளாவை சார்ந்தவர்கள் தான். ஆனால் நான் பிறந்தது வந்து கர்நாடகாவில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு கன்னடனாகத்தான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 6 ஐவிட்னஸ் வந்து எஸ்ஐடியை அணுகி இருக்காங்க. அதாவது இந்த சடலங்கள், சிதைக்கப்பட்ட பெண்களுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி 6 ஐவிட்னஸ் எஸ்ஐடியை நாடி இருப்பதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துக்ராம் கவுடா அப்படிங்கிறவர் வந்து நேரடியாகவே அந்த தர்மசலா குழி தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு சென்று எஸ்ஐடியை பார்த்து நான் என்னையும் ஒரு ஐ விட்னஸாக சேர்த்துக்கங்க, நானும் இது போன்ற நிகழ்வுகளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எப்படி ஜெயந்த் எஸ்ஐடியை அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தாங்களோ அதே போல தான் துக்ராம் கவுடாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக எஸ்ஐடியை போய் பார்த்துருக்காங்க. எஸ்ஐடி ஜெயந்துக்கு எப்படி அட்வைஸ் பண்ணாங்க அதே அட்வைஸை தான் முன் வச்சிருக்காங்க. நீங்கள் தர்மஸ்தலாவில் பெத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ப்ரொசீஜர் படி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்க. ப்ராப்பராக அந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்களுடைய கைக்கு வரும்போது நாங்கள் விசாரணையை துவக்குவோம். அதனால நீங்கள் வந்து பெத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கவுடாவுக்கு வந்து தெரிவித்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் எஸ்ஐடியுடைய இன்னொரு டீமை பொறுத்த வரைக்கும் தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போய் அன்கிளைம்டு பாடிஸ், அதாவது இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு யாருமே கிளைம் பண்ணாத அன்கிளைம்டு பாடிஸ், அதாவது அனாதையாக இருக்கக்கூடிய பாடிஸ், யாருமே கிளைம் பண்ணாத பாடிஸ் வந்து எத்தனை பாடிஸ்கள் வந்து சடலங்கள் வந்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பார்வைக்கு வந்து புதைக்கப்பட்டிருக்கிறது, இந்த டேட்டா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில், தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸில் எஸ்ஐடி கேட்டிருக்காங்க. ஒன்று பஞ்சாயத்து ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 30 ஆண்டுகளாக 270 பேர் வந்து அன்கிளைம்டு பாடிஸ், அன்கிளைம்டு அப்படிங்கிற அடிப்படையில் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டேட்டா, அந்த ரிப்போர்ட்டை எஸ்ஐடிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஐடி வந்து இப்போ அந்த ரிப்போர்ட்டை வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸை டெம்பரரியாக செட்டப் பண்ணி இதை தொடர்பு கொண்டு மிஸ்ஸிங் பர்சன் யார் யார் மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிவிங்க, பதிவு பண்ணுங்க, இது இந்த கேஸுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு அழைப்பும் வராத நிலையில தான் எஸ்ஐடி தகவல்களை முன்வைத்தாலும் இது வந்து ஒரு கான்ஃபரன்ஷியலாக வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவித்ததுனால
அப்போ எஸ்ஐடியுடைய ஆஃபீஸுக்கு தொலைபேசி மூலமாக, மெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக யாராவது தொடர்பு கொண்டு தகவல்களை ஷேர் பண்ணியிருந்தாலும் எஸ்ஐடி வெளியில் சொல்லாத ஒரு சூழல் தான் இருக்கும். இப்படியான சூழ்நிலையில் தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் தர்மஸ்தலா பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்தும் அன்கிளைம்டு பாடிஸுடைய டீட்டெயிலை வந்து வாங்கியிருக்காங்க. 270 பேர் 30 ஆண்டுகளில் அன்கிளைம்டு, அதாவது யாருமே கிளைம் பண்ணாமல் நாங்கள் வந்து எங்களுடைய பார்வைக்கு வந்து புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து எஸ்ஐடிட்ட கொடுத்துருக்காங்க. இப்படியான நிலையில தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஜெயந்த், அட்வொகேட் மஞ்சுநாத், சுஜாதா பட் எல்லாருமே முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த தர்மஸ்தலா பகுதியில் நீங்கள் 13 சைட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டாலும் இன்னைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஜிபிஆர் அப்படிங்கிற டிவைஸை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த ஜிபிஆரை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்காங்க. இந்த ஜிபிஆர் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடாரை பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகள் முழுவதையும் ரேடார் மூலமாக ஒரு ஸ்கேன் பண்ணி இந்த பூமிக்கு அடியில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டிவைஸ் வாங்கி பயன்படுத்துவதற்கு 25 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற நிலையில தான் இப்போ வந்து எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜிபிஆர் டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகளை பயன்படுத்தி ஒரு சர்வே எடுக்கணும். இந்த ஜிபிஆரை தரையில் பயன்படுத்துவதா அல்லது வந்து ட்ரோன் மூலமாக ட்ரோனில் மாட்டி இந்த ஜிபிஆர் ரேடாரை வந்து மேலே இருந்து ஸ்கேன் பண்ணுவதா. காரணம் என்ன அப்படின்னா அந்த பகுதி முழுவதுமே மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஜிபிஆரை வந்து இவங்க எதிர்பார்ப்பது போல, மக்கள் எதிர்பார்ப்பது போல, ஜெயந்த், மஞ்சுநாத், சுஜாதா பட் போன்றவர்கள் எதிர்பார்ப்பது போல அங்கே வந்து தரை வழியாக பண்ணுறது சிரமமாக இருக்கும். அப்போது ட்ரோன் மூலம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியும் இவங்க ஆலோசிச்சிருக்காங்க. அப்போது எஸ்ஐடியுடைய அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 14 சைட், 13 சைட் ப்ளஸ் 1 நியூ லொக்கேஷன் 14 முடிவடைந்த பிறகு அப்போ மக்கள் வந்து பெரிய அளவில் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ அந்த பகுதி முழுவதும் ஜிபிஆர் டிவைஸை யூஸ் பண்ணலாம். இது முடிஞ்ச பிறகு அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் வந்து ஜிபிஆரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையில் எஸ்ஐடி ஆலோசிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தர்மஸ்தலா 100க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது சீக்கிரத்தில் முடிய போவது கிடையாது. இப்போ 14 குழிகளும் தோண்டி முடிக்கப்பட்ட பிறகு அடுத்து ஜிபிஆர் அப்படிங்கிற டிவைஸ் யூஸ் பண்ணப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் கால் வைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம், கை வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் புதிய புதிய கன்னி வெடிகள் வெடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம தெளிவாகவே உணர முடியும். இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு, செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.